ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைச்சோள தோசை செய்கிறதுக்கு வெள்ளைச்சோளம் 100 கிராம் எடுத்துக்கிறேன். இட்லி அரிசி 100 கிராம் எடுத்துக்கிறேன். 50 கிராம் உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம். இதை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் முதல்ல தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஆட்டி எடுத்துடலாம். லாஸ்ட்டாக கல்லுப்பும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா கலக்கி வச்சுட்டு மூடி போட்டு மூடி 5 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். இது இட்லி, தோசை, பணியாரம்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு ஊற்றுறதா இருந்தால் அப்படியே ஊற்றிக்கலாம். தோசைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தோசை ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக செய்கிற நம்ம தோசை மாதிரியே தான் இருக்கும். எப்பவும் போல் தோசை ஊற்றிட்டு நெய் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம்னு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஈஸி பிரேக்ஃபாஸ்ட். காலையில் ஊற வச்சா நைட்டுக்கு டின்னருக்கு ஆயிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.